Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Good morning. இது எங்களோட 2025 பெட்ச்ல FWC எஸ்ஐ பகுதியில் டிஸ்கஷன் ரைட். அதில் முதலாவது எஸ்ஐ நாம ஃபர்ஸ்ட்டுக்கு பார்ப்போம். ஓகே ரைட், பார்த்துக்கோங்க. ஓட்டப்பந்தயம் ஒன்றில் கலந்து கொள்ளும் வீரன் ஒருவனின் வேகம் நேரத்துடன் மாறுபடுவதை உரு காட்டுகிறது. ரைட், எனக்கு ஒரு வீட்டு கிராஃப் தாரா, இது ஒரு ரேஸ் ஓடக்கூடிய ஒருத்தனுடைய வேகம் டைமோட எப்படி மாறுதுங்கிறத இந்த கிராஃப் எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஆரம்பத்தில் ஓயிலிருந்து தொடங்குற 4 செகண்ட் வரைக்கும் ஆர்முடுகளோட போயிட்டு 5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடை ரீச் பண்ணிட்டு தென் குறித்த நேரம் டி வரைக்கும் மாறாம 5 மீட்டர் பர் செகண்ட் கண்டினியூஸ்லி அது ஓடி ஓட்டத்தை கம்ப்ளீட் பண்றாரு. ரைட், இப்போ ஃபர்ஸ்ட் பகுதி என்னன்னா ஏ பகுதி. ஓட்ட பந்தய தூரம் 100 மீட்டர் எனில் பந்தயத்தை முடிக்கும் நேரம் சிம்பிள் டியை காண்க. அப்படின்னா இது முடிக்கும் நேரம் சிம்பிள் டி என்ன கம்ப்ளீட்டா 100 மீட்டர் ஓடி முடிக்க போறாரு. அப்ப இந்த டிஎச்சோடு அடைக்கப்பட்ட பரப்பு யாருக்கு தெரியும், இடப்பெயர்ச்சியாக இருக்கும். அப்ப நான் சொல்ல போறேன் 100 மீட்டர்னு சொல்றது இந்த டிஎச்சோடு அடைக்கப்பட்ட பரப்பு. இவர் 0 to t என்றால் தெரியும், சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை. இந்த கிப் என்ன வைக்கும் t-4, t-4 கூட்டி அதை 2ஆல பிரிச்சு போட்டு குத்துயரம் என்ன சொல்லுவோம் 5 மீட்டர். ஸோ 5 மீட்டர் பர் செகண்ட் 5ஆல பெருக்க போறோம். ஸோ 5ஆல பிரிச்சிங்களாக இருந்தால் 20 டைம்ஸ் குறுக்க பெருக்கினால் 40 equals 2t minus 4 என்று வரும். ஸோ 4 இங்கிட்டு வந்தால் 44 என்பது 2t. அப்ப t என்று சொன்னால் 22 செகண்ட்களாக இருக்கும். நான் ஸ்கீம் மெத்தட் படி ஆன்சர் லொகேஷன்ஸ் தரேன், கொஞ்சம் அதையும் போட்டு திருத்திக்கோங்க. இந்த 100 மீட்டரையும் இதையும் ஈக்குவல் பண்றதுக்கு ஒரு மார்க்ஸும் இது சரியா அப்ளை பண்றதுக்கு ஒரு மார்க்ஸ். 100 மீட்டர் சமன் இந்த பரப்பை நீங்க அரேஞ்ச் பண்றது ஒரு மார்க்ஸ், இந்த சப்ளிகேஷன் சரின்னு சொன்னா அதுக்கு ஒரு மார்க்ஸ். இதுக்கு வர நேரம் இது வைக்கணும். ஃபைனல் ஆன்சர் 22 செகண்ட் எடுத்திருந்தால் ஒரு மார்க்ஸ் கொடுங்க. ரைட், ஓகே. நெக்ஸ்ட் பி பகுதி. வீரனின் மீது தாக்கும் வழித்தடை விசை அவனது வேகத்துக்கு நேர்விகித சமன் எனில் வழித்தடை விசை நேரத்துடன் மாறுபடுவதை காட்டும் வரைவை பரும்படியாக வரைக. இவர் ஒரு கண்டிஷன் தாரா, வழித்தடை விசை என்று சொல்றது அவனோட வேகத்துக்கு நேர்விகித சமனம். அப்ப நான் ரைட்டா நோட் பண்ணிக்கொள்றேன். பொதுவாக வழித்தடைக்கு ட்ரெக் ஃபோர்ஸ் என்று சொல்லுவோம், அது வேகம் விக்கு நேர்விகித சமன். அப்ப நேரத்தோட இந்த வழித்தடை விசை எப்படி மாறும் என்று கேட்கிறேன். அப்ப இதுல FD நியூட்டன் வச்சுக்கொள்ளுவோம், இது டைம் செகண்ட் வச்சுக்கொள்ளுவோம். ஆரம்பத்துல கவனிச்சுக்கோவோம், வேகம் 0 என்றால் ஃபோர்ஸ் இருக்காது, வழித்தடை விசை இருக்காது. வேகம் படிப்படியாக அதிகரிச்சு கொண்டு வந்தால் விசையும் என்ன செய்யணும், அதிகரிச்சு கொண்டு வரும். வேகம் மேக்ஸிமமாக 5 மீட்டர் பர் செகண்ட் ரீச் பண்ணிட்டு அப்ப இந்த தடை விசையும் இது ஒரு மேக்ஸிமம் ஃபோர்ஸ்க்கு வந்துடும். இது மேக்ஸிமமாக இருக்கும். இது அது எவ்வளவு டைம்ல ரீச் பண்ணப்பட்டதுன்னா 4 செகண்ட்ல ரீச் பண்ணப்படுது. அதுக்கு பின்னாடி அது மாறாமல் மூவ் ஆகுது. அது வேகம் மாறவில்லை, வேகம் மாறாட்டி ட்ரெக் ஃபோர்ஸும் மாறாது. எது வரைக்கும் என்றால் 22 செகண்ட் வரைக்கும் இது கண்டினியூ ஆகும். அப்ப இது பர்மனெண்டாக வரைஞ்சு வைக்கணும். கிராஃப் வடிவம் சரி என்றால் ஒன்றும், அச்சுக்கள் சரி என்றால் ஒன்றும். இந்த நேரங்கள் போட்டிருந்தால் நல்லும், போடாட்டியும் இஷ்யூ இல்லை. ஷேப் ஓகே அனுப்ப அதே ஷேப் வரணும். அச்சுக்கள் இது வழித்தடையாக மார்க் பண்ணி கட்டிக்கணும். நீ இந்த நோட்டேஷன் கொடுக்காட்டி வழித்தடை விசைன்னு வசனமாக எழுதியிருந்தாலும் நோ இஷ்யூ. ஸோ இதுதான் 2 மார்க்ஸையும் கொடுத்துக்கோ. சி பகுதிக்கு வாங்க. வழித்தடை விசை FD ட்ரெக் ஃபோர்ஸ் ஆனது வீரின் வேகம் v ஆக உள்ள கணத்தில் kvக்கு சமன் எனில் K-இன் பரிமாணத்தை பரிமாண பகுப்பின் மூலம் உய்த்தறிக. C பார்ட் என்ன சொல்றார் என்றால் F equals kv என்ற ஒரு ஃபார்முலால தரப்படுதான் ட்ரெக் ஃபோர்ஸ். அப்ப ட்ரெக் ஃபோர்ஸ் K ன்னு சொல்லி ஏதோ ஒரு மாறிலியும் வீங்கிறது வேகமாக இருக்கும். இவனுக்கு பரிமாணத்தை பாவிச்சு K பரிமாணம் என்று காணட்டுமா. அப்ப ரெண்டு பக்கமும் பரிமாணம் எடுத்தால் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணலாம். இது விசைதானே, பரிமாணம் mlt minus 2 என்று வரும். k னுடைய பரிமாணம் காணும், இது வேகம், that's t minus 1. l cancel, t minus 1 t minus 2 cancel ஆகி t minus 1 என்று வந்திருக்குமே. ஆகவே எனக்கு mt minus 1 என்று வரணும் k னுடைய பரிமாணம். இதுக்கு பரிமாணங்கள் அரேஞ்ச் பண்ணி இந்த ரெண்டு பக்கமும் சரி என்றால் ஒன்றும், ஃபைனல் ஆன்சர் சரி என்றால் ஒன்றும் கொடுக்கணும். ஓகே, சி பாருங்க. Then coming to D part. FD சமன் 100 நியூட்டன், V சமன் 4 மீட்டர் பர் செகண்ட் ஆக உள்ள போது K இனை காண்க. K என்பது ஒரு மாறி. ஒரு குறித்த சிச்சுவேஷனில் எனக்கு ஒவ்வொரு வெளியும் தாரான், ஃபோர்ஸ்ல வெளியும் தாரான், வேகத்துல வெளியும் தந்து K என்று காட்டுவான்.
இவர் 100 நியூட்டன், பருமன் தெரியாது, வேகம் எவ்வளவு வேகம் 4 மீட்டர் per செகண்ட் தாரு. அப்ப கே என்னவாக இருக்கும் 25 இந்த அலகுப்படி அரேஞ்ச் பண்ணுவேன் கிலோகிராம் per செகண்ட் ஆக இருக்கும். கேனுடைய பரிமாணம் பெருமானம் 25 கிலோகிராம் per செகண்ட். இதுக்கு மார்க்ஸ் அலோகேஷன்ஸ் கொடுக்கறதா பிரதிட்டு கொண்டும் ஆன்சர் கொண்டும் கொடுங்க. இந்த பிரதிக்கு சரியா இருக்கணும், ஆன்சர் சரியா இருக்கணும். அதுவே ஆன்சர் வந்திருந்தாலே 2 மார்க்ஸையும் கொடுங்க. இப்பகுதி வீரன் மீது தாக்கும் அதி உயர் தடை விசையை காண்க. ரைட், அப்ப இது வழித்தடை தான் F drag force. இதுல மேக்ஸிமம் வேல்யூ என்ன கேக்குறாங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. எனக்கு FD சமன் kV என்ற ஃபார்முலால இவரோட மேக்ஸிமம் கேக்குறான் என்றால் k என்பது மாறிலி. அப்ப வேகம் எப்ப மேக்ஸிமம் ஆக இருக்குமோ அப்பதான் தடை விசையும் மேக்ஸிமம் ஆக இருக்கும். அப்ப இந்த சிச்சுவேஷன்ல இந்த கிராஃபின் அடிப்படையில இந்த 5 மீட்டர் per செகண்ட் என்று சொல்றதுதான் இந்த இவருடைய ஓட்ட வீரனுடைய உயர் வேகமாக இருக்கு. அப்ப எனக்கு FD மேக்ஸிமம் காணும், k என்பது கான்ஸ்டன்ட் 25, வேகத்துல மேக்ஸிமம் வேல்யூ 5, ஆகவே 125 நியூட்டன் ஆக இருக்கும் உயர் தடை விசை. ஓகே ரைட். அப்ப இதுக்கு மார்க்ஸ் 2 மார்க்ஸ் கொடுங்க, பிரதிட்டு கொண்டு ஆன்சர் கொண்டு. அதுவே ஆன்சர் வந்திருந்தால் 2 மார்க்ஸையும் கொடுங்க. இது இ பகுதி. No, F பகுதி லாஸ்ட் பகுதி. இதுல ஏல லாஸ்ட் பகுதியா. தரையினால் மனிதனுக்கு வழங்கப்பட வேண்டிய உராய்வு விசை நேரத்துடன் மாறுபடுவதை வினா B இல் குறிப்பிட்ட வரைபிலையை வரைந்து x என குறிக்க. நான் பார்த்துக்கோ, இத கிராஃப் இருக்கிறோம், இதே கிராஃபை குறிச்சு காட்டட்டுமா? உராய்வு விசை எப்படி தரையினால் மனிதன் வழங்கப்பட உராய்வு விசை எப்படி நேரத்தோட மாறுங்கிறது இதை கொஞ்சம் கேராக ஹேண்டில் பண்ணணும். இப்ப இந்த ஓட்ட பந்தயத்துல ஓடுற இவரை இந்த மாதிரி கன்சிடர் பண்ணிக்கொள்றோம். ஓகே, இந்த மாதிரி ஓட போறார். ஓகே, நல்லா எக்ஸாக்டா கவனிச்சுக்கோங்க. இந்த இடத்துல இவரு உராய்வு தான் கன்சிடர் பண்ண போறோம். இந்த உராய்வு பத்தி நம்ம கிராஃப் கேட்கிறார். ஓடுறதுக்காக வேண்டி தரையை பின்னாடி தள்ளுவார் இவர். அப்ப தரை என்ன செய்யும் என்றால் இவருக்கு முன்னாடி ஒரு போர்ஸ் கொடுக்கும். அதனால் ஃப்ரிக்ஷனல் போர்ஸ் என்று சொல்றோம். இவர் இயக்கம் அங்கிட்டு இருக்கிறதால காத்து கிழிச்சு கொண்டு அங்கிட்டு போறதால வழி என்ன செய்யும் என்றால் எதிர்த்து இங்கிட்டு போர்ஸ் கொடுக்கும். ட்ரெக் போர்ஸ் ஆக இருக்கும். எனக்கு ட்ரெக் போர்ஸ் மாறு கிராஃப்ல வரைஞ்சிட்டேன். இப்ப உராய்வு எப்படி மாறும் என்று கேட்கிறார். ஓகே, உராய்வு மாறு இதுலயே வரைஞ்சி காட்டுமா. இப்ப உங்களுக்கு தெரியும், இவர் ஆரம்பத்துல வேகம் 0 இருந்தால் கூட, நல்லா கவனிக்கணும், வேகம் 0 இருந்தால் கூட இது ஒரு தனி நேர்கோடு, ஒரு மாறா 6 மூடுகள். இவர் இது ஒரு 6 மூடுகள். உடன்பாடாய் நினைக்கிறேன், வீடி கிராஃப்ல படித்திறன் 6 மூடுகள் தரும், மாறா 6 மூடுகள். இவர் நான் இயக்க திசையில் F சமன் ma போட்டென்றால் இயக்க திசையில உராய்வு விசை தாக்குது மைனஸ் FD ட்ரெக் ஃபோர்ஸ் தாக்குது, அது சமன் m into a ஆக இருக்கு. ஆனா உங்களுக்கு தெரியும், வேகம் மாற மாற நான் இது 0 to 4 செகண்ட் வரைக்கும் நான் டிஸ்கஸ் பண்றேன். ட்ரெக் ஃபோர்ஸ் மட்டும் டிஸ்கஷன் எடுக்கிறேன். சொல்றது விளங்கணும். 0 செகண்ட்ல இருந்து 4 செகண்ட் வரைக்கும் இது ட்ரெக் ஃபோர்ஸ் கூடிக்கொண்டே வருது. ஆனா ஆர் மூடுகள் என்ன செய்யல, வீடியோல படத்தில் மாறல. சோ மாற ஆர் மூடுகள். அப்ப என்ன அர்த்தம் என்றால் இந்த பகுதி என்பது ஒரு மாறிலி. m என்றால் அந்த ஓட்ட பந்தயக்காரருடைய திணிவாகவும் ஆர் மூடுகள் அவருடைய ஆர் மூடுகளாகவும் இருக்கும். இது ஒரு மாறா ஆர் மூடுகள், மாறா திணிவு. ஆகவே இது ஒரு கான்ஸ்டன்ட் மாறிலி. விளங்கும் நினைக்கிறேன். ஆகவே FD கூடிட்டு வந்தால் இது மாறக்கூடாதால் உராய்வு விசை என்ன செய்யும் என்றால் கூடிக்கொண்டு வரணும். ஆனால் ஆரம்பத்தில் என்ன வைக்காது உராய்வு விசை 0 இருக்காது. காரணம், அவருக்கு ஆரம்பத்துல ஒரு 6 மூடுகள் காணப்படுது. வேகம் 0. கவனிக்கணும், ஒருக்கு வேகம் 0 என்றால் 6 மூடுகள் 0 இருக்கணும் தேவையில்லை. வேகம் 0 இருந்து 6 மூடுகள் ஒரு மாறா பெருமானமாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு போல நான் நிலைக்குத்தாக மேல் நோக்கி வீசுறேன். டொப்ல போய் ஒரு கணப்பொழுது நின்றுட்டு தான் திரும்பி வரும். அது நிக்கிற நேரம் வேகம் ஓய்வு, கணப்பொழுது ஓய்வு. ஆனால் 6 மூடுகள் G ஆக இருக்கும், கீழ் நோக்கி 6 மூடுகள் அவர் ஒரு எக்ஸலரேஷன் ஒன்று அதில் அப்ளை ஆகும். அப்ப அதே மாதிரி வேகம் 0 என்றாலும் 6 மூடுகள் இருக்கும். அப்ப என்னென்றால் உராய்வில் இருந்து நீங்க ட்ரெக் ஃபோர்ஸை கழிச்சால் அது ஒரு மாதிரியாக இருக்கணும். ஆக இதே மாதிரி ஒரு மாறா படத்தினோட வரணும். இது 4 செகண்ட் வரைக்கும் நான் கழிக்க போறேன். சரி, பேரலலாக வரும். ஐ மீன் இந்த டிஃபரன்ஸ் கழிக்கணும் பாருங்க.
இந்த உராய் விசை FF. ஓகே, இந்த கேப் ஆல்வேஸ் மாறிலியாக இருக்கும். இந்த மாதிரி வரும் சொல்லலாம் ஒரு இதுவாக இருக்கும். ஐடியாக்காக சொல்றேன், இதை குறிச்சு காட்டணும் தேவையில்லை, பட் விளங்கி கொள்ளணும். இந்த டிஃபரன்ஸ் தான் MA ஆக இருக்கும். இந்த வெர்டிகல் கேப் இது பாருங்க, அதான் MA ஆக இருக்கும். அதாவது இந்த உராய் விசையிலிருந்து ட்ரெக் ஃபோர்ஸை கழிக்கிற டிஃபரன்ஸ் M டைம்ஸ் A ஆக இருக்கணும் 4 செகண்ட் வரைக்கும். அதுக்கு பின்னாடி பார்க்கணும் 4 செகண்டுக்கு இருந்து 22 செகண்ட் வரைக்கும் ஆர்முடுகள் 0. இந்த ரீஜன்ல ஆர்முடுகள் 0. திரும்ப நான் இந்த ரீஜனை டிஸ்கஸ் பண்ணால் ஆர்முடு 0 ஆகுதானே, அது கம்ப்ளீட் என்னவாகும் சொல்லுங்க, 0 ஆகினால் உராய் விசைங்கிறதும் ட்ரெக் ஃபோர்ஸ்ங்கிறதும் ஈக்குவலாக இருக்கு. அப்ப இதை தாண்டி சடனாக ட்ராப் ஆகி இதே ட்ரெக் ஃபோர்ஸாக அது வரணும். டவுட் இருந்தால் எனக்கு ஆஃப்டர் த வீடியோ செஷன் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோ. ஓகே, ஸோ இந்த மாதிரி கிராஃப் வரணும். ஆக இந்த கிராஃப் வரைஞ்சி எக்ஸ்னு பேர் கொடுக்கணுமா, ஆக இதுக்கு ஃபுல்லாகவே நான் எக்ஸ் என்று கொடுக்கணும். மார்க்ஸ் அலோகேஷன் எப்படி கொடுப்பீங்கன்னா மொத்தம் 2 மார்க்ஸ் கொடுக்க போறீங்க. ஒன்று இந்த வடிவம் சரியா இருக்கணும், அது எக்ஸ் சரியா குறிச்சிருக்கணும். வடிவம் சரி என்றால் 1 மார்க்ஸும், எக்ஸ் குறிச்சிருந்தால் 1 மார்க்ஸும். ஓகே, டோட்டலாக 2 மார்க்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஓகே, ஸோ டோட்டல் மார்க்ஸ் அலோகேஷன் பார்த்துறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 மார்க்ஸ் கொடுத்திருக்கிறோம். ஓகே, 12 மார்க்ஸ் 13 1 3 4 5 7 8 9 10 11 12 13. ஓகே, 13 மார்க்ஸ் அலோகேட் பண்ணிக்கிறோம் இது வரைக்கும். ஓகே, இன்னும் 17 மார்க்ஸ் பகுதிகள் உண்டு. தொடரும். சொல்லும் A பகுதியினுடைய டிஸ்கஷன். B பகுதிக்கு வாங்க. B பார்ட் பாருங்க. கால்பந்து விளையாட்டில் ஈடுபடும் வீரன் ஒருவன் 0.5 கிலோகிராமத்தினுடைய ஓய்வில் உள்ள பந்தை 20 மீட்டர் per second எனும் கதியில் கிடையுடன் பூஜ்ஜியமல்லா கோணத்தில் அதி உயர் இடப்பெயர்ச்சி அடையுமாறு உதைக்கிறான். இது ஹைலைட் பண்ணிக்கோங்க, அதி உயர் இடப்பெயர்ச்சினர். அப்ப மறைமுகமாக எரியப்பட்டது கோணம் சொல்லப்படுது. ஓகே, ஒரு ஃபுட்பால் விளையாடக்கூடிய ஒரு தரையில் இருக்கிற ஒரு போல அதி உயர் வீச்சு வார மாதிரி ஒரு போஸ்ட் கொடுத்து எரியார். அப்ப என்ன வைக்கணும், மேக்சிமம் கிடை வீச்சு வரணும் என்றால் இது கிடையோட 45 பாகையில் எரியப்பட்டிருக்கணும். ஓகே, ரைட். அந்த திணிவன வேற நோட் பண்ணிக்கொள்ளணும். திணிவன் சொல்றது 0.5 கிலோகிராம் என்று தாரான். எரியப்பட்ட வேகம் 20 மீட்டர் per second. எஸ், 20 மீட்டர் per second எரியப்படுது. 20 மீட்டர் per second. இன் அடிஷன் ஆக √2 க்கு ஒரு வேல்யூ தாரா 1.41. நீ இதை யூஸ் பண்ணணும், வேற எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பகுதி. பந்து வீசப்பட்டதிலிருந்து மீண்டும் தரையாடி எடுக்கும் நேரம் யாது? ஓகே, எவ்வளவு கஷ்டம் கிடையாது. இதுக்கு நான் A என்று பேர் வச்சு போடுறேன், இந்த டாப்புக்கு வேணும் B என்றும், திரும்ப தரையில வந்து விழுந்து C என்றும் பேர் வச்சு போடுறேன். அப்ப நான் A to C வரைக்கும் முழு இயக்கத்துக்குமாக S equals ut plus half times A to C என்ற ஃபார்முலா அப்ளை பண்றோம். A to C நிலைக்குத்த திசையில் இடப்பெயர்ச்சி 0. U என்பது வேகத்திற கூறுகள் தான் ஒரு எழுதுவோம். 20 sin 45 மொத்த டைம் இங்க t = 0ல தொடங்கி இங்க வந்து விழுற நேரத்தை t = கேபிட்டல் T ன்னு வெச்சுக்கோங்க. ஆகவே கேபிட்டல் T - half a க்கு பதிலாக 10 t² என்று வரும். t காமன் எடுத்து விட்டுட்டு t வந்து not equal to 0 ஆயிடும். இதன் பிரிச்சுட்டால் 5 என்று வரும். இங்கிட்டு வந்தா 5 தடவை t ut. அப்ப 20 sin 45 1/√2 என்று வரும். 5ஆல பிரிச்சீங்கன்னா 4. ஆகவே t மேலே √2 ஒருக்கா பெருக்கிவிட்டு 4√2/2 என்று வரும். கேன்சல் ஆகினால் 2 times √2 செகண்ட் என்று வரும். ஸோ அந்த டைம் என்னடா இவ்வளவு டபுள் பகுதி 2.82 செகண்ட் ஆக இருக்கிறது. ஓகே, சின்ன ஒரு வேலை தான். மொத்தமாக 3 மார்க்ஸ் கொடுப்பீங்க. இந்த ஃபார்முலா எழுதியிருந்தால் 1 மார்க்ஸ், எழுதினா 1 மார்க்ஸ், பிரதியீடு சரியாக இருந்தால் 1 மார்க்ஸ், ஃபைனல் ஆன்சருக்கு 1 மார்க்ஸ். மொத்தமாக 3 மார்க்ஸ் கொடுங்க. அடுத்த பாட்டு. வீரன் இருந்து பந்து அடையும் இடப்பெயர்ச்சி யாது? வீரன் இருந்து பந்து அடையும் இடப்பெயர்ச்சி யாது? அந்த இங்கதான் வீரன் நீக்கிறாருன்னா அது கேட்க வர கிடை இடப்பெயர்ச்சி யாதுன்னா செகண்ட் பார்ட் கேட்கிறார். கிடை இடப்பெயர்ச்சி யாது?
என்ன செய்ய போறோம் again a to c க்கு கிடை திசையில just s சமன் ut தெரியும் கிடை திசையில r முழுது எதுவும் நீக்காது ஆகவே s சமன் ut மட்டும் இவருக்கு r என்று சொல்றேன் u என்று சொன்னால் 20 cos 45 பரப்பு நேரம் கண்டு வச்சுக்கிறோம் நான் 2√2 யூஸ் பண்றேன் 2 times √2 20 cos 45 னால் 1/√2 2 times again √2 cancel so answer 40 மீட்டர் ஆக இருக்கும் கிடைவீச்சு r equals 40 meters பிரதியிட்டு கொண்டும் ஆன்சர் கொண்டும் கொடுங்க a to c கான ரைட் நெக்ஸ்ட் பகுதி see third part அந்நேர ஆயிடையில் பந்து அடைந்த அதி உயரத்தை காண்க ரைட் அப்ப உண்மையாக அதி உயரம் என்று சொல்ல வாரது தரையிலிருந்து இந்த ஹைட்டாக இருக்கணும் கேபிட்டல் h ன்னு வெச்சுக்கணும் சோ இத காணணும் இப்ப இது ஃபர்ஸ்ட் பகுதி இது செகண்ட் பகுதி தேர்ட் பகுதி நான் திரும்ப a to b க்கு போடுறேன் மேல் நோக்கி b squared equals u squared plus 2as தெரியும் இந்த இடத்துல டாப்ல கிடை திசையில வேகம் இருக்கும் நிலைக்குத்து திசையில வேகம் ஈக்கால் 0 அப்படி ஒரு 0 நிலைக்குத்தாக போட்டீங்க ஆகவே 20 sin 45 னுடைய வர்க்கம் -2 க்கு பதிலாக 10 இதுக்கு கேபிட்டல் h அப்படிங்க வந்தால் 20 h என்கிறது 20 தர 20 sin 45 னா 1/2 அது ஸ்கொயர்ங்கிறதால half என்று வரும் 20 வெட்டி விட்டுவோம் ஆகவே h equals 10 மீட்டர் இது ஷார்ட்கட் இதெல்லாம் அப்ளை பண்றது இல்ல ஷார்ட்கட்ல அப்ளை பண்ண தெரியும் பட் என்ன செய்ய கூடாது எஸ்ஐ பகுதியை லாங் வேல தான் இத மூவ் பண்ணணும் ஓகே ஆகவே அதுவே உயரம் 10 மீட்டர் என்று வரும் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிருந்தால் ஒரு மார்க்ஸும் பிரதியீடு சரினா ஒரு மார்க்ஸும் ஃபைனல் ஆன்சர் வந்திருந்தால் ஒரு மார்க்ஸும் கொடுப்பீங்க 10 மீட்டர் ஓகே ரைட் நெக்ஸ்ட் ஃபோர்த் பகுதி பந்தினது கிடைக்கமா நிலைக்குத்து வேகக்கூறுகள் நேரத்துடன் மாறுபடுவதை காட்டும் வரைவுகளை வரைந்து பெருமானங்களை குறிக்க ரைட் இப்ப ஃபோர்த் பகுதி இத கிடை நிலைக்குத்து வேகத்துல மாற்றங்களுக்கான VT கிராஃப் வரையணுமா இது வேகம் ஜெனரலாக எக்ஸிஸ் குறிக்க நேரம் யூனிட்டையும் சேர்த்து குறிச்சுக்கோ என்று ரெக்கமெண்ட் பண்ணிக்கின்னு பல தடவை ஸோ மிஸ் பண்ணிடாதே 0 கட்டாயம் கொடுங்க எனக்கு இங்க 45 பாகல் எரியப்பட்டது அது இம்பார்ட்டன்ட் நம்ம நிறைய எம்சிகோ டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம் கன்ஃபியூஸ் பண்ணி மாட்ட வைக்கிற மாதிரியாக கிராஃப்ஸ் நான் கேட்டிக்கிறேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க 45 பாகல் எரிஞ்சோம் என்றால் கிடை வேகமும் நிலைக்குத்து வேகமும் ஈக்குவல் வேல்யூவாக இருக்கும் அப்ப கிராஃப் ஒரே இடத்துல தொடங்கணும் அந்த கிடை வேகம் என்ன சொல்ல போறோம் 20 cos 45 அப்ப 20 க்கு √2 என்ன சொல்லலாம் 20 க்கு √2 சொல்லிட்டு பின்னாடி சொல்றேன் ஓகே அப்ப 20 cos 45 sin 45 whatever இதுவாக இருக்கும் நான் ஃபர்ஸ்ட் கிடை வேகம் தெரிஞ்சிருக்கேன் கிடை வேகத்தை கிராஃப் எழுதணும்னா கீழ்னா கிடை திசை வேகம் மாறாது அப்ப இயக்கம் முழுவதும் என்றால் எவ்வளவு டைம் அது சீக்கிரம் 2.82 செகண்ட் 2.82 செகண்ட் வரைக்கும் அதே கிடை வேகமாக இருக்கும் தென் நிலைக்குத்து வேகம்ங்கிறதும் அதே பெருமானத்துல தொடங்கி என்ன செய்யணும் எதிர் திசையில அதே மாதிரி -20 ல வந்து முடியணும் எக்ஸாக்ட்டா மிடில் பாயிண்ட கிராஸ் பண்ணி போகணும் ஃபுல் யூஸ் பண்ணுங்க இந்த மாதிரி கிராஃப் வந்து முடியும் சரி இந்த மிடில் கிராஸ் பண்ணி போற மாதிரி இது 1.41 செகண்டாக இருக்கு ரைட் இத எட் பண்ணிக்கணும் இது கிடை வேகம் இது யார் என்றால் நிலைக்குத்து வேகம் ஓகே சோ இந்த கிராஃப் வரையப்பட்டிருக்கணும் அவர் கேக்குறதெல்லாம் பார்த்துக்கோ என்ன கேக்குறார் வரைகை பெருமானங்களை குறிக்க சோ அந்த பெருமானம் குறிக்கணும் இது எப்படி கொடுத்தா மார்க்ஸ் இல்ல 20 √2 னா மேலே கீழே √2ஆல பெருக்கி விட்டுன்னு பார்த்துக்கோ 20 √2 ன்னு சொன்னா மேலே கீழே √2ஆல பெருக்கினீங்களாக இருந்தால் 20√2/2 என்று வரும் ஆனா 10√2 என்று வரும் √2ங்கிறது இது தெரியும் ஆக இது 14.1 இது -14.1 மீட்டர்/செகண்ட் ஆக இருக்கு அப்ப நீங்க இது கிடை வேகம் நிலைக்குத்து வேகம் இந்த கிராஃப் வரைஞ்சிருந்தா ஒரு மார்க்ஸ் இது வரைஞ்சிருந்தா ஒரு மார்க்ஸ் அதே மாதிரி இந்த வேல்யூ சரியா கொடுத்திக்கணும் இந்த வேல்யூ தசத்துல தான் கொடுக்கணும் இதுவும் தசத்துல கொடுக்கணும் இது கொடுக்காத இஷ்யூ இல்ல இது கொடுத்திருக்கணும் இது மூணும் கொடுத்திருந்தால் ஒரு மார்க்ஸ் ஓகே
அச்சுக்கள் அதுக்கு மார்க்ஸ் அலோகேஷன் இல்லை, நீ அச்சுக்களும் சரியா குறிச்சிருந்தா பெஸ்டான ஒரு ஆன்சராக இருக்கும். இல்லைன்னு சொன்னா நீ இந்த முக்கியமா சொன்ன பாதிகளை மட்டும் பார்த்து மார்க்ஸ் கொடுத்துக்கோ. ஓகே, தட்ஸ் இட். இது 5வது பகுதி. 6வது பகுதி 4வது பகுதி 5வது பகுதி. பந்தின் நிலைக்குத்து இடப்பெயர்ச்சி நேரத்துடன் மாறுபடுவதை தரையிலிருந்து அளக்கப்படும் உயரம் நேரென கொண்டு பரம்படியாக வரைந்து பெருமானங்களை குறிக்க. ரைட். அஞ்சாவது பகுதி என்னென்றால் எஸ்டி கிராஃப் கேட்கிறார் நிலைக்குத்துக்கு மட்டும். உங்களுக்கு தெரியும், இங்கிருந்து போற நேரம் அமர் முடுகல்ல போகுது அப்படின்னா படித்திறன் எஸ்டி கிராஃப்ல படித்திறன் குறைஞ்சு கொண்டு போகணும். டொப்ல வந்து 0 இந்த இடத்துல தெரியணும். என்ன வரைக்கும் நிலைக்குத்து இடப்பெயர்ச்சி வரையணும். ஸோ நிலைக்குத்து வேகம் 0 ஆகும் என்றால் அந்த கிராஃப் எக்ஸாக்டா ஃபிளட்டா கிடையாக வரணும். திரும்ப அதே சமச்சீரான வடிவத்தில் ரிட்டர்ன் வந்து திரும்ப 0 முடியும். இந்த மாதிரி கிராஃப் கொண்டு வரையப்பட்டு இருக்கணும். பெருமானங்களை குறிச்சு காட்டணும். இது நிலைக்குத்து திசை. அது உயரம் 10 மீட்டர் காண்பிக்கிறோம். இது நீ 2.82 செகண்ட், இது 1.41 செகண்ட். ஸோ இந்த மாதிரி கிராஃப் வரையப்பட்டிருக்கணும். வடிவம் சரி என்றால் ஒன்றும், பெருமானங்கள் சரியாக இருந்தால், பெருமானம் மீன்ஸ் இதையும் பாருங்க. உங்களுக்கு அழகு கொடுக்க தேவையில்லை, எக்ஸிஸ்ட்ல மார்க் பண்ணிக்கொள்ள அழகு. அப்ப அதுக்கு ஒரு மார்க்ஸ், மொத்தமாக 2 மார்க்ஸ் கொடுத்துக்கோங்க இந்த கிராஃப். ஓகே, ஸோ இது 5th பகுதி. 6th பகுதி, லாஸ்ட் பகுதினே. ஓகே, லாஸ்ட். பந்து வீரனின் காலுடன் தொடுகையில் இருந்த நேரம் 0.2 செகண்ட் எனில் பந்துக்கு வீரனால் வழங்கப்பட்ட சராசரி விசை யாது? ஓகே, சராசரி ஹைலைட் பண்ணிக்கோங்க. சராசரி விசை யாது? இதை கொஞ்சம் கவனிங்க. சார் ஃபார்முலாஸை மட்டும் போட்டு விட்டுறது, அந்த ஐடியாவை கொஞ்சம் எடுக்கிறது இல்லை. இப்போ என்னன்னா, ஆரம்பத்துல இந்த பந்து தரையில ஜஸ்ட் ஓய்வுல இருக்குது, அப்படித்தானே? ஓய்வுல இருக்குது. இந்த பந்துக்கு இவர் ஃபோர்ஸை கொடுத்து இது கிடையோட 45 பாகையில இயங்க தொடங்கி வைக்கிறார் 20 மீட்டர் செகண்ட். ஓகே, அப்ப இதுல அந்த இயக்கம் தொடங்குற நேரம் கிடை திசையிலையும் நிலைக்குத்து திசையிலும் ஒரே மாதிரியான வேக கூறுகளோட தான் இயக்கம் தொடங்குது. ரைட். ஆனால் என்னென்றால் கிடை திசையில எந்த ஒரு ஃபோர்ஸும் தாக்காததால கிடை வேகம் மாறாது. ஆனால் நிலைக்குத்து திசையில அதுக்கு நிறையொண்டு தாக்கும், அதனால நிலைக்குத்து வேகம் குறைஞ்சிட்டு போகும். அப்ப ஆரம்பிக்கிற நேரம் அதுக்கு கிடை வேகமும் நிலைக்குத்து வேகமும் சமனாக இருந்தால், அதாவது இயக்கம் கிடை திசையிலும் நிலைக்குத்து திசையிலும் இயக்க தொடக்கம் ஒரே மாதிரி இருக்குது. ரைட். அப்படின்னா ரெண்டுக்கும் ஒரே ஃபோர்ஸ் கொடுத்திருக்கலாம் என்றால் இயலாது. ஏனென்றால் கிடை திசையில அவர் கொடுக்குற ஃபோர்ஸ் ஜஸ்ட் ஃபோர்ஸ் தான், ஏன்னா எதிர்ப்பு விஷயம் எதுவும் கிடையாது. ஆனா நிலைக்குத்து திசையில நிறையோண்டு எதிர்க்கிறதால அவர் நிலைக்குத்து திசையில எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோர்ஸும் கிடை திசையில ஏதோ சம்திங் அதாவது குறைஞ்ச ஒரு ஃபோர்ஸும் கொடுக்கணும். அப்ப இந்த இதுக்கு அவர் கொடுக்குற ஃபோர்ஸ் நான் எக்ஸாக்டா மார்க் பண்ணனா இருந்தால், ஓகே, நல்லா கவனிச்சுக்கோ, இது அவர் ரெண்டு டிரெக்ஷன்லயும் ஈக்குவலான தொடக்க வேகம் பாரத்துக்காக கொடுக்குற ஒரு ஃபோர்ஸ் ஆக இருக்கு. இது தவிர்த்து போட்டு அவருக்கு நிறைக்கு ஈக்குவலான ஒரு ஃபோர்ஸ், நிறை திணிவு 5 கிலோன்னு தான் இருக்கிறதா, எக்ஸ்ட்ராவா 5 நியூட்டன் ஃபோர்ஸும் கொடுக்கணும். ஆனா தெரியும் ஒரு கிடையா இயக்கத்து 45 தொடங்குறதால இந்த இயங்களும் 45 பாகையாக இருக்கணும். ரைட். இது அவருக்கு கணக்காக விசையாக கொடுக்குற ஃபோர்ஸ். ஆக என்ன செய்யறா, இங்கால பக்கம் Ft சமன் டெல்டா mv நான் அப்ளை பண்றேன். இந்த வேகம் நமக்கு தெரியும். அப்ப இந்த F இந்த அடிக்குது கென்டெக்ல இருந்த டைம் தாரா that is 0.2 seconds என்று தரப்பட்டிருக்குது. m ங்கிறது 0.5. ஆரம்பத்துல ஓய்வு, இறுதியில 20 மீட்டர் per second. 20 ஆல பெருக்கிறோம். தசம் பெருக்கினால் இது ஆகிரும். தசம் 2 இது பிரிச்சா 10 என்று வரும். ஆகவே 50 நியூட்டன் என்று வரும். இந்த F 50 நியூட்டன், இது 5 நியூட்டன், 45 பாகையில தாக்குது. நீங்க கூறுகள் பிரிச்சு செய்யலாம், அல்லது நம்ம இந்த விசை நீங்க எழுதி கரைச்சிருக்கிறோம். r² என்று சொல்றது p² plus q² plus 2pq என்ன θ cos θ என்ற ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணி ரிசல்ட் காண போறீங்க. ரைட். அப்ப நான் ஏதாச்சும் ஒரு p எடுக்கிறேன். யோகி 50 எடுத்தோம் என்ன 50 ல வர்க்கம், இத q எடுத்துக்கொள்றேன் 25. சோ 5 ல வர்க்கம் 2 தடவை 50 தடவை 5 தடவை cos 45 உடைய சப்ஸ்டிட்யூட் பண்றேன். இது r² ஆக இருக்கு.
நான் சுருக்கவே செஞ்சு பாருங்க. சுருக்கினால் எனக்கு இது வரும் நியர்லி 53.7 நியூட்டன் மாதிரி ஆர் வரும். சுருக்கி ரூட் எடுத்து ஆன்சர் எடுக்கணும். ஓகே ரைட். அப்போ ஆர் 53.7 நியூட்டன். அது சுருக்க உங்களுக்காக விடப்படுகிறது. ஆன்சர் சரி நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கொண்டு நீங்க பார்த்துக்கோங்க. ரைட். இதுல பிரதியீடு சரி என்றால் 2 மார்க்ஸும், இதுல 2 ஃபோர்ஸுக்கும் 50 நியூட்டன் 5 நியூட்டன் இன்க்ளூட் பண்ணியிருந்தால் 1 மார்க்ஸும், ஃபைனல் ஆன்சருக்கு 1 மார்க்ஸும் கொடுங்க. ஸோ வாட் எவர் ஆன்சர் வந்தால் 4 மார்க்ஸையும் கொடுங்க. ஓகே, பிரதியீட்டு கொண்டு இதுல நிறைய நான் இன்க்ளூட் பண்ணியிருந்தால், அப்போ பிரதியீட்டுக்கு தான் இஷ்யூ ஆகுமே, அப்படி செய்யும் ஆர் ஸ்கொயர்டு ஈக்குவல் பண்றது இந்த ஃபார்முலா எழுதியிருந்தால் 1 மார்க்ஸும், பிரதியீட்டுக்கு 2 மார்க்ஸும் கொடுங்க. இந்த ஃபார்முலா எழுதியிருந்தால் 1 மார்க்ஸ், பிரதியீட்டுக்கு 2 மார்க்ஸ், ஃபைனல் ஆன்சருக்கு 1 மார்க்ஸ். அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஆன்சர் வந்தீங்கன்னா 4 மார்க்ஸும் கொடுங்க. ஓகே ரைட். ஸோ இதோட இன்றைக்கு என்னுடைய முதலாவது எஸ்ஏ டிஸ்கஷன் முடிக்கப்படுது. ஸோ மார்க்ஸ் வந்து அப்டேட்டட் வேல்யூ என்ன மார்க்ஸ் எடுக்கிறீங்கிறத எனக்கு மெசேஜ் பண்ணி விடுங்க. அடுத்த செஷனில் தேர்ட் எஸ்ஏல இதை பார்ப்போம். நான் ஸ்டடிக்ஸ் முடிச்சதுக்கு பின்னாடி உங்களுக்கு ஸ்டடிக்ஸ் பகுதி செகண்ட் கொஸ்டினை செஞ்சு விட்டேன். ஸோ 3வது கொஸ்டினை அடுத்த வீடியோ செஷனில் பார்ப்போம். முடிச்சுக்கொள்ளுங்க. தேங்க்யூ.